மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொன்னா ஹிந்துக்களை இழிவுபடுத்தி பேசுவதா, ஆண்டாள் தெய்வமாக வணங்கக்கூடிய ஆண்டாளை வேசிய சித்தரித்தது மாதிரி சித்தரித்து பேசுவது, ஹிந்துக்கள் தான் பாரத நாடு, பண்பாடு, கலாச்சாரம் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய பாங்கு ஹிந்துத்துவத்துக்கு மட்டும்தான் உண்டு. மதவாதத்தையும் மத பயங்கரவாதத்தையும் ஊக்கப்படுத்தி தமிழகத்தில் அரசியல் நடத்தி கொண்டிருப்பது தமிழக மக்களுக்கு இப்ப பெரிய வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 15% மைனாரிட்டியை தாரா பண்ண இந்த அரசியல்வாதிகள் ஒரு 30% ஹிந்துக்கள் ஒத்துமை ஆயிட்டாங்கன்னா ஹிந்துக்கள் சைடு வந்துகிட்டு இந்த மைனாரிட்டியை மோசமா பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அவங்களுக்கு பிழைப்பு ஓட்டு மட்டும்தான். சிறுபான்மை மக்களை அந்நிய நாட்டினுடைய விசுவாசிகளாக மாற்றுவதற்கு அந்நிய நாட்டு பணமும் அந்நிய நாட்டு கைக்கூலிகளும் வேலை செய்யறாங்க. அதனால அந்த மக்கள் மீண்டும் வர முடியல. இந்த மத போதகர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த தொழிலுக்கு வாரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள சேர்ந்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு புரியும். அரசியல்வாதிகளை விட கூட அவங்க பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து முந்தா நாள் வந்து சேர்ந்த குஷ்பு வேட்பாளர் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா காலையில திமுக சீட்டு கிடைக்கல, மத்தியானம் பாஜக வேட்பாளர் இருக்கு. அப்ப உண்மையிலே உழைக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் எங்க போறாங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் கணிசமான சீட்டு கிடைக்கும். 20 சீட்டும் பிஜேபிக்கு வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வணக்கம் நண்பர்களே. தென்னிந்தியாவோட முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ திரு வேலாயுதன் சார் அவர்கள் 1996ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க மரியாதைக்குரிய வேலாயுதன் சார் அவர்கள். நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்களுடைய வீடு கன்னியாகுமரி மாவட்டத்துல கீழக்கருப்பு கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே தன்னோட சொந்த வீட்டையே மன வளர்ச்சி கொண்ட குழந்தைகளுக்காக, இன்னும் சொல்ல போனா சிறப்பு நிலை குழந்தைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடமா, அதிலையும் RSS அமைப்பினுடைய சேவா பாரதி நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு இலவசமா கொடுத்திருக்காங்க. அந்த குழந்தைகளோட குழந்தைகளா தன்னுடைய வாழ்க்கையும் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க வேலாயுதன் சார் அவர்கள். தென்னிந்தியாவோட முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவா இருந்தவங்க. அப்படிப்பட்ட திரு வேலாயுதன் சார் அவர்கள் தான் இன்று இந்து தமிழ் நேயர்களுக்காக சந்திக்க வந்திருக்கோம். வணக்கங்கய்யா. சார் வந்து 1996ல நீங்க சட்டமன்ற உறுப்பினரா நம்ம தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள போறீங்க. அதுல இருந்து அதுக்கு அடுத்து நடந்த 2001 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. ஆனா அப்ப இருந்த ஒரு எழுச்சி கூட இப்ப பாஜகவுக்கு தமிழக மக்கள் மத்தியில் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளா சட்டமன்றத்தில் பாஜகவோட பங்களிப்பே இல்லாம இருக்கு. அப்படின்னா தமிழக மக்கள் பாஜகவை ஏத்துக்கல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆரம்ப காலத்துல தமிழகத்துல இந்த திராவிட கட்சிகள் பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் மதவாதத்தையும் எல்லாம் ஊக்கப்படுத்தி பல செயல்களில் ஈடுபட்டாங்க. இவங்களை இந்த தமிழக இந்த போலி மதசார்பற்ற தன்மையை தமிழக மக்கள் கொஞ்ச நாள் நம்பித்தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையான மக்கள் அதற்கு பிறகு மத்தியில மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு அகில உலக அளவில் நரேந்திர மோடி அவர்களுடைய பாரத பண்பாடு கலாச்சாரத்தை உலக அளவில் எடுத்துச் சென்றது. சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு பாரத நாட்டினுடைய பண்பாட்டை உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மோடி அவர்களுடைய செயல்பாடு, மத்திய அரசாங்கத்தினுடைய தேசபக்தியும் தெய்வபக்தியும் ஒழுக்கமும் கொண்ட அரசியல், இவைகளெல்லாம் தமிழக மக்கள் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், புரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இரண்டாவது, தற்பொழுதைய சூழ்நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தேசபக்தியும் தெய்வபக்தியும் இல்லாத ஒரு தமிழக சூழ்நிலை, பிரிவினவாதம், மதவாதம், மத பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்துவது, இது போன்ற செயல்களை பார்த்த தமிழக மக்கள் தேசிய நீரோட்டத்தோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகுந்த ஒரு செல்வாக்கும் ஆதரவும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. சார், நீங்க இப்படி மோடியினுடைய காலத்துல எழுச்சி பெற்றிருக்கிறதா வேலாயுதன் சார் சொல்றீங்க. இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, 96ல நீங்க முதல் முறையா சட்டசபைக்குள்ள போன காலமாகட்டும், 2001ல 4 பேர் சட்டசபைக்கு போன காலமாகட்டும், இது எல்லாமே வாஜ்பாய் அத்வானியினுடைய காலகட்டமாக தானே பாஜகவினுடைய முகம் இருந்தது. இப்ப மோடியினுடைய காலம் வருகிறப்ப தமிழ்நாட்டுல முன் எப்போதுமே இல்லாத அளவுக்கு கோபேக் மோடியா இருக்கலாம், பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களா இருக்கலாம், இது அதிகமா எதிரொலிக்கிற மாதிரி இருக்கு. இது செயற்கையா உருவாக்கப்படுறதா நினைக்கிறீங்களா, அல்லது தமிழக மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறதா புரிஞ்சுக்கணுமா? அதாவது தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் உதாரணமா பாருங்களேன், மதசார்பற்ற அரசியல் கூட்டணி என்று சொல்றாங்க.
அதுக்கு பிறகு அதை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஆக்கிவிட்டாங்க. இப்ப சாதாரண மக்கள் எதை சிந்திச்சு பாக்குறாங்க? முற்போக்கு கூட்டணியும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொன்னா இந்துக்களை இழிவுபடுத்தி பேசுவதா என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதாவது மதசார்பு அற்ற தன்மை என்று சொன்னால் எந்த மதத்தையும் விமர்சனம் செய்யாமல் அனைவருடைய வழிபாட்டு முறைகளையும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் மதிப்பளித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மதசார்பற்ற கூட்டணி இருந்தா மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனா சமீப காலமா இந்துக்களை ரொம்ப அவமானப்படுத்துறதுன்னு சொன்னா இதுவரை யாரும் அந்த அளவு அவமானப்படுத்துறது இல்லை. ஒருபடி மேலே சொன்னா சனாதன தர்மத்தை வேறறுக்க பேசுறாங்க. அழிக்கன்னு அர்த்தம், கொல்லுது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை இவங்க கொல்ல போறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் வளர்ந்துருக்குன்னு சொன்னா எப்படி கொல்லுவாங்க? பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்தி கொள்வாங்களா? அல்லது இவங்களுடைய அந்நிய நாட்டுக்காரன் ஆக்கிரமித்து வந்த பொழுது ஹிந்து கோவில்கள் எல்லாம் அடிச்சு நோக்கினாங்க, இல்லாம பண்ணாங்க. அதே போல செய்து ஹிந்து சூழலை அழிப்பாங்களா? எப்படி செய்வாங்க? தமிழக மக்கள் சிந்திக்கிறாங்க. இரண்டாவது, மக்களோட திருமண விழாவில் போயிருந்து நம்முடைய சடங்குகளை அவமானமா மோசமா பேசுறது, ஆண்டாள் தெய்வமாக வணங்கக்கூடிய ஆண்டாளை வேசிய சித்தரித்தது மாதிரி சித்தரித்து பேசுவது. இரண்டாவது, பகவான் கிருஷ்ணனை மோசமான கலாச்சாரத்தோடு பாலியல் பலாத்காரத்தோடு ஒப்பிட்டு பேசுவது. அதில் எப்படி வருகிறது சொன்னால் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா என்று பாட்டு வருது. அப்போ பாலகிருஷ்ணனா குழந்தை கிருஷ்ணன் அழகா இருக்காரு, நல்ல ஆரோக்கியமா இருக்காரு, பார்க்கக்கூடிய தாய்மார்கள் எடுத்து கொஞ்சறாங்க. இதான் அர்த்தம். இப்போ எல்லா இடத்துலயும் உள்ளதுதான் இயல்பு. ஒரு நல்ல குழந்தை ஆரோக்கியமா ஓடிச்சாடி விளையாடும் போது பக்கத்தில் உள்ள தாய்மார்கள் எடுத்தது விளையாடுறதெல்லாம் இயற்கை. இதுதான் நடந்திருக்கு. இதைத்தான் அந்த பாடல் சொல்லுது. இதை வச்சு கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில நடந்த பாலியல் பலாத்காரத்தோடு கிருஷ்ணனை ஒப்பிட்டு பேசுறது, இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தமிழக மக்களுடைய மனசை ரொம்ப ஆழமா பாதிச்சு. மற்ற மாற்று மதத்தவர்கள் கூட ஒரு மதத்தை அல்லது ஒரு வழிபாட்டு முறையை இவ்வளவு மோசமாக பேசுவது முறையா என்று சிந்திக்கிறாங்க. அரசியல் நாகரிகமான நினைக்கிறாங்க. 1996 வேலாயுதன் சார் சட்டசபையில இருக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி இருந்துச்சு. கருணாநிதி தமிழக முதல்வரா இருந்துட்டு இருந்தார். ஒரு பாரதிய ஜனதா கட்சிய திமுகவுடைய தலைவரா அன்றைக்கு இருந்த கருணாநிதி எப்படி அணுகினார் சார்? அவர் என்ன எதிர்பார்த்தது? இந்த ஆளு பாரதிய ஜனதா கட்சியில் ஜெயிச்சு வந்திருக்காரு, பயங்கர ஹிந்து தீவிரவாதியா இருப்பான்னு நினைச்சிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே ஹிந்துக்கள் தான் பாரத நாடு, பண்பாடு, கலாச்சாரம், அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய பாங்கு ஹிந்துத்துவத்துக்கு மட்டும்தான் உண்டு. உதாரணமா சொல்ல போனா மதவாதம் சொன்னா என்ன? நாம் வணங்கக்கூடிய கடவுள் மட்டும்தான் உண்மையான கடவுள் என்று சொல்றது மதவாதம். மற்றவற்றை சிறுமைப்படுத்துவது. ஆமா, மற்றவரை சிறுமைப்படுத்துவது, இது மதவாதம். அப்படி ஹிந்துத்துவத்துல முருகனையா, சிவனையா, ஐயப்பனையா, அல்லது இசைக்கியமையா, சுடலமாட சுவாமியா, இந்த கடவுளை கும்பிடக்கூடியவன் தான் இந்து என்று இந்துக்கள் இதுவரை யாரும் சொன்னதில்லை. நேர் மாறாக ஏகம் சத்பிராக உதாவதந்தி, உண்மை ஒன்று ஞானிகள் பலவாக காண்கின்றார்கள் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு போதிப்பது இந்துத்துவம். எனவே நீ முருகன் என்றோ, சிவன் என்றோ, ராமர் என்றோ, இயேசு என்றோ, அல்லாஹ் என்றோ வணங்குவது ஒரே பரம்பரைத்தான் சென்று அடைகின்றது என்பது இந்துத்துவம். எனவே இந்துத்துவம் வளர்ந்தால் மட்டுமே உலகம் அமைதியாக வாழ முடியும், தமிழகம் அமைதியாக இருக்க முடியும். நாம வணங்கக்கூடிய கடவுள் மட்டும்தான் உண்மைன்னு சொன்னா மற்ற கடவுளை மோசமா பேசுவாங்க. அப்படி மதவாதிகளை திருப்திப்படுத்துவதற்கு இந்த போலி மதசார்பற்ற அரசியல்வாதிகள் பேசுகின்றார்கள். இன்னொன்று, நான் வணங்கக்கூடிய கடவுளை வணங்காதவர்களை, என்னுடைய மதத்தை சேராதவர்களை கொல்வேன் என்று சொல்வது மத பயங்கரவாதம். ஆக தமிழக அரசியல்வாதிகள் மதவாதத்தையும் மத பயங்கரவாதத்தையும் ஊக்கப்படுத்தி தமிழகத்தில் அரசியல் நடத்தி கொண்டிருப்பது தமிழக மக்களுக்கு இப்ப பெரிய வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சார், கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம், மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம், ரெண்டு இதுல எந்த தலைமை அதிகமா இந்துத்துவத்தை விமர்சிக்கிறதா? பொதுவாகவே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களை விமர்சிக்குதுன்னு சோசியல் மீடியால ஆகட்டும், பொதுவா பாஜக தரப்புல இருந்தும் இந்து ஆர்வலர்கள் தரப்புல இருந்தும் விமர்சனம் வைக்கிறாங்க. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான வெறுப்பா இருந்து அல்லது ஓட்டு அரசியலுக்காக பாஜகவும் எதிர் திசையில ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா?
கிடையாது. கருணாநிதி தலைமையிலான திமுகவையும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவையும் ஒப்பிட்டு சொன்னார். நீங்க கருணாநிதி காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்துக்களை விமர்சனப்படுத்துவது அவங்களுக்கு ஒரு, அதாவது மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்குவதற்காக இந்துக்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய பழக்கம் கருணாநிதி காலத்தில் இருந்தே இருந்தது. ஸ்டாலின் இப்பொழுது அதில் விடுபட முடியாமல் தவிக்கின்றார். காரணம், இதுவரைக்கும் சிறுபான்மை என்று சொல்லி அவர்களுடைய ஓட்டுக்காக பெரும்பான்மை மக்கள் இதையெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேணுமானா அவங்களை ஆதரிக்கணும். உதாரணம் சொல்ல போனா, ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டு வைங்க, சாதாரண ஆட்களுக்கு சுவாசிக்க காற்று இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. 2 நாள் உணவு இல்லாம இருக்கலாம், 2 நாள் தண்ணி இல்லாம இருக்கலாம், சுவாசிக்க காற்று இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஆனா இந்துக்களுடைய பெரும்பான்மை ஓட்டுகளை வாங்குறதுக்காக இந்த திறந்த வழி காற்று இருக்க, வேணுமானா சுவாசிக்கலாம், வேண்டாமானா ஒத்துக்கலாம். இதே மாதிரி இந்துக்களுடைய ஓட்டுகள் என்பது திறந்த வழி காற்று போல, அது இல்லாம அரசியல் நடத்த முடியாது. ஆனா திறந்த வழி காற்று போல, அதுக்காக நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சிறுபான்மை ஓட்டுகளை என்ன நினைக்கிறாங்க, சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாதிரி. நோய்வாய்ப்பட்டுட்டா மூக்குல டியூப் கொண்டு சொல்லுவாங்க ஆக்சிஜனை கொடுக்கிறது. ஆனா அவருடைய உயிர் பிழைக்குமா பிழைக்காதான்னு உள்ள கஷ்டம் வரும்போது பாதுகாக்கப்பட்ட ஆக்சிஜன் கொஞ்சமா இருந்தாலும் அது தேவைப்படுது. அதே போல தன்னுடைய அரசியல் பிழைக்குமா பிழைக்காதா என்ற நிலை வரும்பொழுது இந்த ஆக்சிஜன் போல இந்த சிறுபான்மை ஓட்டுகளை இந்த போலி மதசார்பு அரசியல்வாதிகள் நம்பி இத்தனால அரசியல் நடத்தினார்கள். இப்பொழுது நம்மை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவதற்கு காரணம் நாம் தானே. இவர்களுக்கு ஏன் ஓட்டளிக்க வேண்டும், நம்மளை இவ்வளவு இழிவுபடுத்துவவர்களுக்கு ஏன் ஓட்டளிக்க வேண்டும் என்று இந்துக்கள் சிந்திக்க ஆரம்பித்த காரணத்தால் இப்பொழுது வேலை தூக்குகின்றார்கள், கோவிலுக்கு செல்லுகின்றார்கள், நான் இந்து விரோதி இல்லை என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்க, இந்த 15% மைனாரிட்டியை தாரா பண்ண அந்த அரசியல்வாதிகள் ஒரு 30% இந்துக்கள் ஒத்துமை ஆயிட்டாங்கன்னா இந்துக்கள் சைடு வந்துகிட்டு இந்த மைனாரிட்டி மோசமா பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அவங்களுக்கு பிழைப்பு ஓட்டு மட்டும்தான், பண்பாடு கிடையாது, கலாச்சாரம் கிடையாது, யாரையும் இப்படி இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய நல்ல பண்புகள் இல்லை இவர்களுக்கு. காரணம் அப்படி வளர்ந்தவர். 1996 தென்னிந்தியாவிலே முதல் முறையா தமிழ்நாடு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ தந்துச்சு. ஆனா அதற்கு பின்பாக கர்நாடகத்துல ஆட்சியிலேயே பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு. மற்ற இடங்கள்ல ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கு. சமீபத்தில் கூட கேரளால ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நேமத்துல இருந்து ராஜகோபால் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா தமிழக பாஜக பின்னடைவுல தானே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுதான் காரணம். இந்த அதாவது பிரிவினைவாதமும் இந்த மதவாதமும் இவைகளெல்லாம் தமிழகத்தில் ஓரளவுக்கு மக்கள் மயங்கி இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். விழிப்புணர்வு இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. எப்படி இந்துக்களை இழிவுபடுத்தி மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்கலாம் என்று நினைத்தார்களோ அதே அரசியல்வாதிகள் இந்துக்களை இழிவுபடுத்தினால் இந்துக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் என்பதை இப்பொழுதுதான் புரிகின்றார்கள். எனவே இந்துக்கள் விழிப்புணர்வு அடையக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். சார், கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டை மாநிலம் அதை பத்தியும் பேசலாம்னு நினைக்கிறேன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்காங்க. ஆனாலும் நம்பிக்கையோட ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. மெட்ரோமேன் ஸ்ரீதரன் எங்களோட முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எஸ்என்டிபி மாதிரியான சின்ன சின்ன அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க அங்க ஒரு எழுச்சியை பார்க்க முடியுது கேரள பாஜக. அந்த எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்கா? நீங்க எப்படி உருவாக்கிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இப்பொழுது அந்த எழுச்சிகள் வந்து கொண்டு இருக்கு. அடுத்த தேர்தலில் பாருங்க, தமிழ்நாட்டிலேயும் பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் வேட்பாளர்களை அறிவித்து கூட்டணி இல்லாமல் கூட வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், தமிழகம் ஞான பூமி, புண்ணிய பூமி. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாடுன்னு மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை சித்தாந்தம் ரொம்ப தெளிவாக, நாம் அனைவரும் பாரத தாயுடைய புதல்வர்கள், பாரத நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் என்ற உணர்வை ஹிந்துத்துவம் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி உலகுக்கு எடுத்து சொல்வது போல தமிழகத்திலையும் சொல்லிட்டு இருக்காங்க, புரிஞ்சிட்டு இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, நாம் அனைவரும் பாரத தாயுடைய குழந்தைகள், எனவே நாம் சகோதரர்கள். இன்னொன்னு, நாம் அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள். எனவே அந்த இறை நோக்கத்தோடு சிந்தித்தாலும் கூட நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒரே கடவுளை பரவி வணங்குகின்றோம். இந்த சித்தாந்தத்தை எல்லா மதத்தில் உள்ள நல்லவர்கள், தேசிய சிந்தனை உள்ளவர்கள் இப்ப பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். உதாரணம், சின்ன விஷயம் பார்த்தோம். 2004 சுனாமி வந்து டிசம்பர் 26 குளச்சல்ல கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல சுனாமியில காலமாயிட்டாங்க.
இவங்க அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களை பார்த்து மற்ற கட்சிகள்லாம் மதவாதின்னு சொல்றான், சிறுபான்மை மக்களுக்கு விரோதிகள் பேசலாம். ஆனா கூட காலம்புற 9:30 10 மணிக்கு சுனாமி வந்து 11 மணிக்கு நாங்க போயாச்சு. 152 பேர் ஒரு RSS முகாம். எல்லா வருஷமும் இந்த டிசம்பர் அந்த கிறிஸ்துமஸ் லீவ்ல ஒரு வார பயிற்சி முகாம் நடக்கும். முதல் பயிற்சி முகாம் அது தக்கல பக்கத்தில் அழகியமட்டம் வைகுண்டபுரத்தில் ஸ்கூல் நடந்துட்டு இருந்தது. ஸ்கூல்ல கேம்ப் நடந்துட்டு இருந்தது. அந்த கேம்ப்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்த நாங்க ஒரு 152 பேர் குறைச்சிருக்கோம். அங்க RDO சிவன் இருந்தாரு, தாசில்தார் ராதாகிருஷ்ணன் இருந்தார். 2 பேரும் குறைச்ச டிவியில இருந்து எங்களை போகாம தடுக்கிறாங்க. போகக்கூடாது, சுனாமி பயங்கர பாதிப்பு, உங்களுக்கும் பாதிப்பு வந்துடும். அப்ப நான் எக்ஸ்எம்எல்ஏ, நான் அவங்கள பார்த்து பேசுறேன். RSS வந்து நாங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். அந்த பாதிக்கப்பட்ட ஆட்கள் அத்தனை தூக்கி எடுத்துட்டு போறோம். இதுவரைக்கும் யாரும் வரல, அரசாங்கமும் அரசியலாளர்கள் கூட இது வரைக்கும் வரல. நாங்க வந்து எங்களை விட்டு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு உள்ள போனோம். அன்னைக்கு 316 பாடி எடுத்தோம் குளச்சல். RSS சார்பில் 316 பாடி எடுத்தோம். குளச்சல் அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவ்வளவும் வராந்தையில் அவ்வளவு அடிக்க வச்சு எல்லாம் பண்ணோம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, கடலோர பாதுகாப்பு குழுன்னு சொல்லி ஒரு டீம் அரசாங்கமே நடக்குது. அதுக்கு பாதிரி கில்லசன் சொல்லக்கூடிய ஆள் அப்ப தலைவராக இருந்தார். கடலோர பாதுகாப்பு குழுவுடைய தலைவர் பாதிரி கில்லஸ். அவருக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏராளம் மானியம் கொடுக்குது வருஷா வருஷம். அவங்களுக்கு வேலையே கடலோர மக்களை பாதுகாக்கிறது தான். இந்த சுனாமி சமயத்துல 27ஆம் தேதி சாயங்காலம் தான் அவங்க வந்தாங்களே தவிர 26ஆம் தேதி அவங்களும் யாரும் வரல. வந்து எங்கள்கிட்ட கேட்கறாங்க, இந்த மக்கள் எல்லாம் அடக்கம் பண்ணது நீங்க உதவி பண்ணணும். அவங்களுடைய கிறிஸ்தவ முறைப்படி அத்தனை பாடியையும் அடக்கம் பண்றதுக்கு நாங்க உதவி பண்ணணும். கிறிஸ்தவ முறைப்படியே பண்ண நாங்க உதவி பண்ணணும். யாரும் மறக்க முடியாது. இன்னொரு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிகேபி ஸ்கூல், அந்த ஸ்கூலை கேட்டு வாங்கி 45 நாள் அவங்களுக்கு முகாம் நடத்தணும். பாதிக்கப்பட்டது, இறந்தது, வீடு இல்லாதது அத்தனை கிறிஸ்தவர்கள். நான் இதே குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறனால ஒரு துணை கேள்வி கேட்கிறேன் சார். நீங்க சிறுபான்மையினருக்கு இவ்வளவு செஞ்ச மாதிரி சொல்றீங்கல்ல, இவ்வளவு செஞ்சிருக்கீங்க உங்களுடைய கல அனுபவத்துல சொல்றீங்க. ஆனாலும் தேர்தல் வர்றப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் விட மாட்டேங்குது. அது எதுனால? ஒரு சின்ன விஷயம் பாருங்க, சிறுபான்மை மக்கள் வந்து சிறுபான்மை மக்களை அந்நிய நாட்டினுடைய விசுவாசிகளாக மாற்றுவதற்கு அந்நிய நாட்டு பணமும் அந்நிய நாட்டு கைக்கூலிகளும் வேலை செய்யறாங்க. அதனால அந்த மக்கள் மீண்டும் வர முடியல. ஒரு ஸ்தாபனம் சொல்லி ஆயிடுச்சு. அதில் உள்ள பழக்க வழக்கங்கள், அந்த முறைகள், இப்படியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. அப்ப மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுத்து இது வரைக்கும் எந்த யாரையும் கைது பண்ணல? இப்ப ஏன் மோடியோட எதிர்க்கிறாங்க? வெளிநாட்டில இருந்து மதமாற்றத்திற்கும் பாரத நாட்டு மக்களை அந்நிய நாட்டு விசுவாசிகளாக மாற்றுவதற்கும் செலவான பணங்கள் எல்லாம் இவ்வளவு வருஷா வருஷம் இவ்வளவு பணம் வந்தது, என்ன கணக்கு வச்சிருக்கீங்க, என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்டா இப்படி சொல்ல முடியல. அப்ப நீங்க பாத்தீங்களா, இந்த மத போதகர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த தொழிலுக்கு வாரதுக்கு முன்னாலே எப்படி இருந்தாங்க, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள சேர்ந்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு புரியும். அரசியல்வாதிகளை விட கூட அவங்க பண்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனாலதான் நீங்க சிறுபான்மை மத பொருட்கள் மேல மட்டும்தான் இந்த விமர்சனம் வைக்கிறீங்க. ஆமா, பெரும்பான்மை நம்ம மதங்கள்ல இருக்கக்கூடிய இருக்கலாம், தவறு எல்லா இடத்துலயும் நடக்கலாம். ஆனா பெரும்பான்மை மக்கள் யாரும் தேச விரோதியாக இருக்க முடியாது. இந்த நாடு எனக்கு புண்ணிய பூமி, எனக்கு உண்ண உணவும் சுவாசிக்க காற்றும் அருந்த தண்ணீரும் படிப்பும் வேலை அனைத்தும் தருவது இந்த தாய் திருநாடு. இந்த உணர்வை எந்த எதுவும் மறக்க மாட்டான், எழுதி சொல்ல மாட்டான். அப்படி யாராவது சொல்லுவான்னு சொன்னா இந்த போலி விவசாயம் பண்ணிவாதிகள் தான் இருக்க முடியும். சாருடைய பேசுறது நான் ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி களப்பணியில வந்து RSS உடைய தொண்டர்கள் வந்து ரொம்பவே உயிரை குறித்து வேலை செய்யறாங்க. நம்மளும் கள அனுபவங்கள்ல பல இடங்கள்ல பாக்குறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு தேர்தலில் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்த்தா, காங்கிரஸ் கட்சியில இருந்து முந்தா நாள் வந்து சேர்ந்த குஷ்பு வேட்பாளர் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா காலையில திமுக சீட்டு கிடைக்கல, மத்தியானம் பாஜக வேட்பாளர் இருக்காங்க. அப்ப உண்மையிலே உழைக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் எங்க போறாங்க? இதுல 2 விஷயம் சிந்திக்கணும். ஒண்ணு, வந்திருக்கக்கூடிய ஆள் யாரு, 2வது அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு. அப்ப சித்தாந்தங்கள் அங்க ஈடுபடுறாங்க. சித்தாந்தம் சொல்லி ஓட்ட கேட்க போறோம். இந்த சித்தாந்தத்தை நம்பித்தானே, சித்தாந்தத்தை விரும்பித்தானே அவங்க மாறாங்க. அதனால சித்தாந்தத்துல மாறுபாடு கிடையாது. இப்ப உள்ள சூழ்நிலை தமிழ்நாட்டில் இந்த மோசமான அரசியல் சூழ்நிலையை, அதாவது ஹிந்து விரோத போக்கு, தேச விரோத போக்கு அரசியல் சூழ்நிலையை மாற்றி ஒரு நல்ல அரசியல் சூழ்நிலை கொண்டு வரணும்.
புதுசா வந்தாங்களா நேத்தைக்கு வந்தாங்களா என்று பாக்குறத விட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? குருமூர்த்தி சார் சொன்ன மாதிரி இருக்கு. குருமூர்த்தி சார் சசிகலா கூட பயன்படுத்துவோம், வீடு பத்தி எரியுது, சாக்கடை நீரா இருந்தா என்ன, அந்த மாதிரி தான் சொல்றீங்க ஐயா. அது மாதிரி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்னோட சிந்திச்சு கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது எங்க ஆட்களை பொறுத்த மட்டும் தேசபக்தினா இவங்களை விட இந்த நாளை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உள்ளவங்க இதெல்லாம் சிந்திச்சு தான் செய்திருப்பாங்க. எனக்கு நேரடியா அந்த இடத்த பற்றி தெரியாம இருந்தாலும் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு சில காரியங்கள் செய்திருப்பாங்க. ரெண்டாவது எங்க காலத்துல யாரும் சட்டம் போடலையே, தமிழ்நாடுகள் சட்டம் போடலையே. அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய கால் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா வரணும், ஜெயிக்கணும், வெற்றி வாய்ப்பை பொறுத்து செய்திருக்காங்க. நாம் கட்சி பண்ணி ஆற்றுவோம். நம்ம ஆட்கள் பதவிக்காக மட்டும் வந்தவங்கள அல்ல, லட்சியத்திற்காக கட்சி, அந்த கட்சிக்காக நான். பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் கணிசமான சீட்டு கிடைக்கும். 20 சீட்டும் பிஜேபிக்கு வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் மனநிலை மாற்றம் வந்திருக்கின்றது. ஆனா வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய, தனித்தாட்சி அமைக்கக்கூடிய செல்வாக்கில் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாக. சரி, இப்ப மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலை பாராளுமன்ற தேர்தலில் வீசினதா சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேனி மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த அலை இந்த தடவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மோடியோட மீதான ஒரு ஆதரவு அலையா இந்த தமிழக மக்கள் திரும்பி இருக்காங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? 2 விஷயம். ஒண்ணு, மோடியினுடைய ஒழுக்க சீலமான வாழ்க்கை முறை. இப்போ அரசியல் போற போக பாத்தீங்கன்னா தனிநபர் ஒழுக்கம், தேசிய ஒழுக்கம் ரெண்டும் வேண்டாம்னு ஆயிடுச்சு. தேசபக்தியும் கூட வேண்டாம்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் மோடிகிட்ட பாக்குறாங்க. அதாவது ஹிந்துத்துவம், பிஜேபி, RSS என்று சொன்னா முதல் வகுப்பு மக்களுடைய இயக்கங்கள் என்ன இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். இந்த பிரச்சாரத்தை கொஞ்சம் நம்பக்கூடிய சூழ்நிலையும் வந்தது. அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எதிர்த்து பேசக்கூடிய ஒண்ணு வேண்டாம். அயோத்தி ராமர் கோவில் ஆர்டிகல் 370 எடுத்தார் ஓடும்னு சொன்னாங்க. எங்கேயும் ஓடலையே, ஓடாது. தமிழ்நாடா சொல்வாரு, இருக்க வேண்டிய ஒழுங்கா இருந்தா முடி வெட்டக்கூடிய ஒழுங்கா வெட்டுவாங்க. அதுபோல மோடி பிரதமரா இருக்காரு, அமித்ஷா உத்தரமைச்சரா இருக்காரு. தேச விரோத காரியங்கள் ஈடுபடாது என்பதை புரிந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இன்னும் இவங்களெல்லாம் இந்த தேச விரோத கும்பல் வளர்றதுக்கு இன்னொரு காரணம், 8/8/1993 மெட்ராஸ் RSS காரியாலயத்தில் பயங்கரவாதி குண்டு வச்சான். 11 பேர் இறந்தாங்க. அதுக்கு பிறகு அத்வானி கோயம்புத்தூர்ல வந்தபோது குண்டு வெடிச்சது. இப்படி சம்பவங்கள் பார்த்தா அந்த 93க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 சம்பவங்கள் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஹிந்து தலைவர்கள் சொன்னா கிட்டத்தட்ட 150 பேர் இறந்திருப்பாங்க. ஒரு 500க்கு ஆட்களுக்கு மேல் காயம் ஆயிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த குற்றவாளியும் தண்டிக்கப்படவில்லை. என்ன காரணம்? போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்கலையா? அல்லது போலீஸ் நடவடிக்கை எடுக்க அரசியல் கட்சிகள் விடலையா? ஒரு சம்பவத்துல கூட இந்த மதசார்பு பேசக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் ஒரு சம்பவத்தோட கூட கண்டிக்கல. அப்ப இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார்களா? தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்றார்களா, எதிர்க்கின்றார்களா என்பதை தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இதை அறைய தமிழக மக்கள் துடிக்கின்றார்கள். சரி, இப்போ 96 சட்டமன்றத்துக்கு முதல்ல தென்னிந்தியால இருந்து போனவங்க நீங்கிற முறையில ஒரு கேள்வி சார். அதன் பின்பு நீங்க சேவை அமைப்புகளை நோக்கியே நீங்க சேவா பாரதி அப்படியே ஒதுக்கிறீங்க. அரசியல்ல திரும்பியும் ஒரு MLA ஆகணும், பழைய மாதிரி சட்டசபைக்கு போனாப்புல நீங்க சீட்டு கேட்கவும் இல்லை, அதுக்கான முயற்சியில இல்லாது. எதனால? என்ன பொறுத்த மட்டும் நான் 1965க்கு முன்னாலேயே RSSல வந்தவன். கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வைக்கிறேன். 15 வயசு பழக்கத்துல RSSல வந்தவன். அதுக்கு பிறகு சங்கத்தில் இருந்து என்ன திருப்பதி தேவஸ்தானத்துல ஹிந்து தர்ம சமஸ்தா விஸ்வந்து பரிஷத்தினுடைய சார்பில் வேலையை சொன்னாங்க. அதுல வேலை செய்தேன். 82 மந்தக்காடு கலவரத்துக்கு பிறகு இந்து முன்னணியில வேலை செய்ய சொன்னாங்க. இந்து முன்னணிக்கு வேலை செய்தேன். 88 89 முதல் எலெக்ஷன் அதுல பிஜேபி வேலை செய்ய சொன்னாங்க. பிஜேபிக்கு வேலை செய்தேன். 1990 பிஜேபியினுடைய மாவட்ட கமிட்டி கலைச்சி விட்டுட்டு அந்த மாவட்ட அமைப்பாளராக போட்டாங்க. தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உறுப்பினர் சேர்த்தது, தீவிர உறுப்பினர் சேர்த்தது, கட்சி தேர்தல், வார்டு, பஞ்சாயத்து, ஒன்றியம், மாவட்டம்,
தேர்தல் வேற நானே நடத்தினேன். அந்த அளவுக்கு என்னால் உழைக்க முடிஞ்சது செய்தேன். எமர்ஜென்சியில கிட்டத்தட்ட 21 மாசம் எனக்கு வீடுதான் தமிழ்நாடு அளவில் அண்டர் கிரவுண்ட், அதாவது அவசர எதிர்த்து போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய வகையில பணிகள் நடந்தது. அகில பாரத அதிகாரிகள் எல்லாம் கூட எங்க வீட்டுல 10 நாள் தங்கியிருக்காங்க. ஹெச் சேஷாத்ரின்னு சொல்லி அகில பாரத சககாரியவார் RSSல அவரு கூட தங்கி இருந்திருக்காரு. இருந்து அந்த அளவுக்கு வேலை செய்ய முடிஞ்சது. அப்புறம் 88ல எலெக்ஷன் அறிக்கை சொன்னாங்க. என்ன 2006ல சங்கத்துல திரும்பவும் சங்கப்பணி கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டேன். இப்ப அந்த சங்கப்பணி தொடர்ந்து செய்துட்டு இருக்கேன். இப்ப கண்டா சங்க தேவை பொறுப்புல இருந்து வேலை செய்துட்டு இருக்கேன். சார் உண்மையிலேயே ஒரு நல்ல நிறைவான ஒரு சந்திப்பு அவங்களோட சந்திப்பு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சார் அவருடைய வேலாயுதன் சார் அவருடைய இல்லமே இன்னைக்கு ஒரு மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான பள்ளியாக மாறி இருக்கு. அதிகம் இலவச சேவையாகவே இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு வேலாயுதன் சார் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. உங்களோட ஒரு நீண்ட சந்திப்பு நடத்தினதுக்கு எங்களுக்கு நேரம் ரொம்ப நன்றிங்க.